தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்துள்ள மருதமுத்தூர் பகுதியில் சட்டவிரோதமாக கள் விற்பனை நடைபெறுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் ஆலங்குளம் உதவி காவல் ஆய்வாளர் இசக்கி ராஜா என்பவர் காவல்துறையுடன் அப்பகுதியில் திடீர் சோதனையை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சட்டவிரோதமாக கள் விற்பனையில் ஈடுபட்ட மணிகண்டன் என்பவருக்கும் உதவி காவல் ஆய்வாளர் இசக்கி ராஜா என்பவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறிய நிலையில் இருவரும் கள் விற்பனை நடைபெறுகின்ற தோட்டத்தில் கட்டி உருண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள கட்டையால் உதவி காவல் ஆய்வாளர் இசக்கி ராஜாவை மணிகண்டன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்காப்புக்காக இசக்கி ராஜா தான் வைத்திருந்த துப்பாக்கியால் மணிகண்டனை 2 காலிலும் சுட்டதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த 2 பேரையும் அருகில் இருந்த காவல்துறையினர் பத்திரமாக மீட்டு தென்காசி தலைமை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் கள் விற்பனை மேற்கொண்ட மணிகண்டன் ஆகிய இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு மருதமுத்தூர் கிராம மக்கள் ஆலங்குளம் பகுதியில் உள்ள காமராஜர் சிலை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கள் இறக்கிய காரணத்திற்காக மணிகண்டன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது எந்த விதத்தில் நியாயம் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். மணிகண்டன் மீது துப்பாக்கி சூடு நடத்திய உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா மீது வழக்கு பதிவு செய்து அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரினர். இதனையடுத்து உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மணிகண்டன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.